மனிதன் தன் கண்களாலேயே எதையும் பார்த்து பார்த்து பழகி போய்விட்டபடியால் கண்களை மூடிக்கொண்டு எதையும் பார்க்கும் திறனை அவன் அறவே இழந்துவிட்டான். கண்களை திறந்து வைத்துக்கொண்டு பார்ப்பது கண்களை மூடிக்கொண்டு பார்ப்பதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. விழியை மூடி நிற்கும் இமையே திரை போன்று செயல்பட்டு இரண்டு உலகங்களை பிரிப்பதாகவும் இணைப்பதாகவும் உள்ளது. கண்களை திறந்ததும் ஓர் எல்லைக்குள் நாம் வந்துவிடுகிறோம். நம் எண்ணங்களும் நாம் காணும் காட்சிகளும் ஒரு எல்லைக்குள் அடங்கிவிடுகிறது. ஆனால் கண்களை மூடினால் எல்லையற்ற தன்மையின் வாயில் திறந்து கொள்கிறது. கண்ணை திறந்து வைத்திருப்பவனுக்கு தன் கண்முன் உள்ள காட்சி மட்டும்தான் தென்படும். ஆனால் கண்ணை மூடிக்கொண்டிருப்பவனால் தன்னிலிருந்து விலகி நின்று தன்னைத்தானே பார்த்து கொள்ளவும் முடியும். ஆனால் ஏராளமானவர்கள் கண்களை மூடிய நிலையிலும் கூட வெளிப்புறமே பார்வையை செலுத்தி கொண்டு உள்ளனர். கண்களை மூடுவதால் மட்டும் காட்சிகளில் இருந்து இவர்கள் துண்டிக்கப்பட்டு விடுவதில்லை. இவர்களின் இமைகள் அடைக்கப்பட்டாலும் காட்சிகள் வெளியிலிருந்துதான் இறக்குமதியாகி கொண்டிருக்கின்றன. கண்கள் மூடப்பட்டன என்பதன் பொருள் சூன்யம் என்பதுதான். எண்ணங்களும் காட்சிகளும் நம் மனதை விட்டு மறைந்து ஒரு சூன்ய நிலையை நம் மனம் அடையும் போதுதான் கண்கள் மூடப்பட்டன என்ற சொல்லுக்கான முழு அர்த்தம் கிடைக்கும். அதன் பின்னால் தோன்றுவது நிலையான மெய்ஞானம் மட்டுமே. அதுவே சத்தியம், அதுவே சித்தம், அதுவே ஆனந்தம். மற்றபடியான அனைத்தும் கண்களின் விளையாட்டே. கண்கள் மாறினால் எல்லாமே மாறிவிடும். பார்க்கும் காட்சிகளை விட்டு காரணனை பார்ப்பது என்றும் இதனை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது வெளியே பறந்து விரிந்து செல்லும் பார்வையை உட்புறமாக திருப்புவது என்றும் கூறலாம். இந்த உள்முக பார்வையையே தன்னை அறிதல் என்கின்றனர் ஞானியர். வேதங்கள் இதனை அந்த காரணம் என்று குறிப்பிடுகின்றனர். படகை தலையிலிருந்து விடுவித்தல் என்றும் இதனை கூறலாம்.